வணக்கம். சோழ நாடு, கங்கை கொண்ட சோழபுரம், ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவின் தலை சிறந்த வலிமையான 5 பேரரசுகள்: மராத்திய பேரரசு, விஜயநகர பேரரசு, முகலாய பேரரசு, சோழ பேரரசு, மௌரிய பேரரசு. இந்த 5 பேரரசுகளும் இந்தியாவின் தலை சிறந்த வலிமையான பேரரசுகள் ஆகும். இதில் மௌரிய பேரரசும் சோழ பேரரசும் மிக பழமையான பேரரசுகளாகும். இந்த மௌரிய பேரரசை சார்ந்த வழித்தோன்றல் அல்லது தலைமுறையினர் யாராவது வாழ்ந்து வருகின்றார்களா என்று தேடி பார்த்தால் அதை கண்டடைவது மிக கடினம். அதே போன்று முகலாய விஜயநகர பேரரசை சார்ந்த தலைமுறையினர் யாராவது இன்றும் வாழ்ந்து வருகின்றார்களா என்று கேட்டால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் செல்வச் செழிப்புடனும் சிலர் வறுமையிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த 5 பேரரசுகளில் மராத்திய பேரரசின் வழித்தோன்றல், அதாவது தலைமுறையினர்தான் இன்றும் அந்த பேரரசு தொடங்கிய காலத்திலிருந்து அதே பேரும் புகழும் கொண்டு செல்வச் செழிப்புடன் வாழ்ந்து வருகின்றார்கள். அது அவர்கள் ஆட்சி செலுத்திய மராட்டிய மாநிலமாகவோ, குஜராத்தாகவோ அல்லது மத்திய பிரதேசமாகவோ, எல்லா இடங்களிலும், ஏன் தமிழ்நாட்டில் 17ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏறக்குறைய 180 ஆண்டுகள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த தஞ்சாவூரிலும் மராத்திய பேரரசின் தலைமுறையினர் செல்வச் செழிப்போடு வாழ்ந்து வருகின்றார்கள். அண்மையில் மராத்திய ஊடகங்களில் காணப்பட்ட ஒரு செய்தி: மராத்திய பேரரசின் காலத்தில் மராத்தியர்களால் கட்டப்பட்ட கோட்டைகள் 12 எனவும், அந்த 12 கோட்டைகளும் யுனெஸ்கோவால் உலகத்தரம் வாய்ந்த கோட்டைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மராத்திய செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. குறிப்பாக அதில் 11 கோட்டைகள் இன்றைய மராட்டிய மாநிலத்திலும், ஒரு கோட்டையானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஞ்சியில் உள்ளதாகவும் மராட்டிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. மராத்தியர் தமிழ்நாட்டில் செஞ்சி தொடங்கி தஞ்சை வரையிலும் செல்வச் செழிப்புடன் இருந்ததை இது காட்டுகிறது. மராத்தியர்களிடம் சில நல்ல பண்புகளும் உண்டு. மராட்டிய மாநிலத்தில் தங்கள் மொழி, மண், வரலாறு என்று வரும்போது அனைவரும் கட்சி அரசியலை கடந்து ஒன்றுபடுவர். ஒற்றுமை மராத்தியர்களிடம் நிறைய உண்டு. தமிழ்நாட்டில் தமிழர்களிடம் ஒற்றுமையை காட்டிலும் ஒற்றுமையின்மை நிறைய உண்டு. குறிப்பாக தமிழ்நாட்டில் மராத்தியர் தஞ்சை, செஞ்சி, திருச்சி போன்ற பகுதிகளில் 300 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வந்தாலும் தங்களின் மூதாதையரின் மண்ணையும் அந்த மண்ணின் பேரரசனான சிவாஜியையும் அவர்கள் இன்றும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மராத்தியர் தங்களது வீடுகளில் சிவாஜியின் திருவுருவப் படத்தை கண்டிப்பாக வைத்திருப்பர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழராகிய நாம் நம்முடைய வீடுகளில் திருக்குறளையாவது வைத்திருக்கிறோமா, அல்லது ஒரு திருவள்ளுவரனுடைய திருவுருவப் படத்தையாவது வைத்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மராத்தியர் மராத்திய மொழியோடும் இன்றைய மராட்டிய மாநிலத்தோடும் தொடர்பில் இருப்பவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் செல்வந்தர்களான மராத்தியர் இன்றைய மராத்திய மாநிலத்தோடு, குறிப்பாக மும்பை, ராய்காட், நாக்பூர், புனே போன்ற பகுதிகளோடு மன உறவும் கொண்டிருக்கின்றார்கள். இது மராத்தியர்களின் ஒற்றுமை, மொழி, மண்ணின் மீது இருக்கக்கூடிய பற்று, அன்பு என்று கூறலாம். இதெல்லாம் மராத்தியர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள். இத்தகைய பண்புகள் தமிழர்களிடம் இன்னும் மேம்பட வேண்டியிருக்கிறது. இந்த 5 பேரரசுகளில் ஒன்றான சோழ பேரரசின் வழித்தோன்றல் அல்லது தலைமுறையினர் யாராவது இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்று தேடி பார்த்தால் அவர்களது தலைமுறையினர் சிதறுண்டும் ஏழ்மையிலும் வறுமையில் உழன்று கொண்டிருப்பதையும் நாம் சமூக ஊடகங்களின் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் அவர்களது மூதாதையர் உண்டாக்கிய சோழ பேரரசுக்குட்பட்ட சோழ நாட்டிலேயே. சோழ பேரரசு என்பது ஏறக்குறைய 450 ஆண்டுகளுக்கும் மேலாக உண்டாயிருந்த வலிமையான ஒரு பெரிய அரசாகும்.
சோழர்களின் காலத்தில் உண்டான பொன்னும் பொருளும் இன்று யார் கையில் அகப்பட்டு கிடக்கின்றனவோ. பெரும் நிலப்பரப்பையே தங்களின் குடையின் கீழ் வைத்திருந்தார்கள் சோழர்கள். அவ்வாறு சோழ பேரரசில் பல வலிமையான பெரிய கற்கோவில்கள் பல கட்டி எழுப்பப்பட்டன. அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலப்பரப்பில் பல விளைநிலங்களும் ஊர்களும் புதிதாக உண்டாக்கப்பட்டு பலருக்கு கொடையாக கொடுக்கப்பட்டது. கொடையளித்த சோழரும் அந்த சோழரின் தலைமுறையினரும் இன்று ஏதோ ஒரு மூலையில் வறுமையில் உழன்று கொண்டிருக்க, கொடையளிக்கப்பட்ட ஊர்கள் இன்றும் செல்வச் செழிப்புடன் இருக்கின்றன. அவர்களால் கட்டி எழுப்பப்பட்ட கோவில்களும் இன்றும் பல உள்ளன. அக்கோவில்களில் குறிப்பாக தஞ்சை பெருவுடையாராக இருக்கட்டும், கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கட்டும், சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவில்களிலும் தலைமை பொறுப்புகளில் ஏதாவது ஒரு பொறுப்புகளில் இந்த சோழ தலைமுறையினர் உள்ளனரா என்று கேட்டால் இல்லை என்று ஒற்றை வரியில் விடை வரும். எத்தனை வருந்தத்தக்கது! இல்லை, இவைகள் அனைத்தும் பிற மொழியாளர்களிடம்தான் இருக்கிறது என்றாலும், பிற மொழியினராக இருந்தாலும் அவர்களால் தமிழுக்கும் அந்த பகுதியில் வாழக்கூடிய தமிழருக்கும் மிகுந்த நன்மை உண்டாக்கப்பட்டிருக்கிறது தமிழரை காட்டிலும் என்றாலும் அதை நாம் மனதார பாராட்டி வரவேற்கலாம். அப்படி ஏதாவது நிகழ்ந்திருக்கின்றனவா என்பது உங்களிடம் விட்டுவிடுகின்றேன். இனி சோழ பேரரசை குறித்து காணலாம். தமிழ் மூவேந்தர்களில் ஒருத்தர் தான் சோழர். சோழர் என்பவர் தமிழ் நிலப்பரப்பில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே உண்டாயிருந்த ஒரு பழமையான தமிழ் அரச மரபினர். இவர்களால் உண்டாக்கப்பட்ட நாடுதான் சோழ நாடு. 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சோழ நாடானது வேற்று மொழியினரின் படையெடுப்புக்கும் ஆளுகைக்கும் உட்பட்ட போதிலும் அந்த பகுதிக்கு இன்றும் சோழ நாடு என்ற பெயர் உண்டு. சோழ நாடு சோறுடைத்து என்ற பெருமையும் புகழும் இன்றும் நிலைத்து நிற்கிறது. இந்த நாட்டுக்கு எப்பொழுது சென்றாலும் சோறு கிடைக்கும். சோறு உடைய நாடு, சோழ நாடு, அதுதான் சோழ நாடாக மருவியிருக்க வேண்டும் என்றும் சில ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். 2500 ஆண்டுக்கு முன்பே தமிழகத்தின் இந்த பகுதிகளில் காடுகளை தமிழர்கள் தங்கள் கடும் உழைப்பு கொண்டு திருத்தி கழனியாக்கினார்கள். காவிரி நீரை கரைக்கு எடுத்து வந்து விளைநிலங்களாக மாற்றினார்கள். அது நன்செய் நிலமாக மாற்றினார்கள். அதாவது வயல் சூழ்ந்த நிலமாக மாறப்பட்டது. நஞ்சை அதுதான் தஞ்சையாக பெயர் பெற்றதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்தியாவில் உண்டாயிருந்த தலை சிறந்த 5 பேரரசுகளில் சோழ பேரரசு மட்டும்தான் கடற்படையை வலிமையாக கொண்டிருந்தது. கடல் கடந்து படையெடுத்து பல நாடுகளை வெற்றி கொண்டதும் சோழ பேரரசு மட்டும்தான். இந்த சோழ பேரரசுக்கு முன்பே சோழர்களுடைய மூதாதையர்கள் முற்காலத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே கடலில் காற்றின் போக்கை அறிந்து அதற்கேற்ப பெரிய நாவாய்களை ஓட்டியிருக்கக்கூடிய செய்தி புறநானூற்றிலே வரலாற்று சான்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கரிகால் பெருவளத்தானை குறித்து வெண்ணிக்குயத்தியார் என்கின்ற ஒரு பெண் புலவர் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். இவர்களின் வழித்தோன்றலான பிற்கால சோழர்கள் தங்களது சோழ பேரரசை விரிவுபடுத்த தொடங்குகின்றார்கள். இதில் முதன்மையானவராக கருதப்படுபவர் அருள்மொழி சோழன், அதாவது ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்படக்கூடிய மும்முடி சோழன். அதாவது சேர, சோழ, பாண்டிய நாடுகளை வென்று தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். மும்முடி சோழனுக்கு பிறகு சோழ பேரரசை கடல் கடந்து விரிவுபடுத்தியவர் அவரது மகனான மும்முடி சோழனின் களிறு என்று அழைக்கப்படக்கூடிய ராஜேந்திர சோழன். இவர் 1012 தனது தந்தையுடன் இணையரசராக பொறுப்பேற்கின்றார். தனது வாழ்நாள் முழுக்க போரை கண்டவர். தனது தந்தையுடனும் தனது ஆட்சி காலத்திலும் தனது மகனுடனும் என 3 தலைமுறையினருடன் போரை தொடர்ந்து கண்டவர். பல வெற்றிகளையும் குவித்தவர். குறிப்பாக இவர் நிகழ்த்திய போர்கள் இலங்கையின் மீது கடல் கடந்து படையெடுத்து போர் செய்து வெற்றி பெறுகின்றார். அங்கு
பொலனுருவ என்கின்ற ஒரு புதிய தலைநகரை உண்டாக்கி அதை சோழ மண்டலத்தோடு இணைக்கின்றார். அது மட்டுமல்ல, சாளுக்கியருடன் போரிட்டு அதிலும் அவர் வெற்றி பெறுகின்றார். பிறகு கலிங்கத்தின் மீதும் போர் தொடுத்து படையெடுக்கின்றார். அதாவது இன்றைய ஒடிசா. அதிலும் வெற்றி பெற்று தனது படையை கங்கை வரை நீட்டித்து செல்கின்றார். அங்கு கங்கை சமவெளியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பால அரசர் என்பவரையும் வெற்றி கொண்டு கங்கை சமவெளியையும் வெற்றி கொள்கின்றார். அங்கிருந்து கொண்டு வந்த நீரை கொண்டு தனது சோழ நாட்டில் கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற ஒரு புதிய தலைநகரையே உருவாக்குகின்றார். அந்த தலைநகரம் வறண்ட பகுதியில் இருப்பதினால் அங்கு ஒரு பெரிய நீர்நிலையை உண்டாக்குகின்றார். அது பொன்னேரி என்ற பெயராலும் அழைக்கப்படுவதாகவும் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, கடல் கடந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வரையிலும் தனது அரசை விரிவுபடுத்துகின்றார். அதற்கு ஒரு கல்வெட்டு சான்றாக துணை நிற்கிறது. அலைகடல் நடுவே பலகளம் செலுத்தி விஜயதுங்க வம்மனை வாகை சூடி என்கின்ற கல்வெட்டு சான்றாக இருக்கிறது. கங்கை கொண்டான் கடாரம் வென்றாம் என்றும் கூடுகின்றோம். கடாரத்தையும் வென்றிருக்கின்றான். இன்றைய இந்தோனேஷியா என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீவிஜய அரசையும் வெற்றி பெற்று தனது குடையின் கீழ் வைத்திருந்தான். இவ்வாறு பெரிய நிலப்பரப்பையே தனது ஆட்சியின் கீழ் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் ராசேந்திர சோழன். அவனுடைய காலத்தில் பல பெரிய திருக்கோவில்கள் கட்டப்பட்டன. அனைத்துமே கற்கோவில்கள். குறிப்பாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய காளகத்தி கோயில் கூட ராசேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு திருக்கோவிலாகும். சோழர்களினுடைய கட்டிடக்கலைக்கு திருக்கோவில்கள் இன்றும் சான்றாக நிற்கின்றன. அது மட்டுமல்ல, சோழர்கள் காலத்தில் ஏராளமான கல்வெட்டுகள் வெட்டப்பட்டன. அவர்கள் ஏராளமான செப்பேடுகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அவைகளெல்லாம் ஒரு வரலாற்று சான்றுகளாக இன்றும் மிகுதியாக நமக்கு திகழ்கின்றன. சோழருடைய காலத்தில் நாணயங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மற்றும் செப்பினாலும் உண்டாக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்தன. பல ஊர்களையும் விளைநிலங்களையும் கொடைகளாக அளித்திருக்கின்றார்கள் சோழர்கள். அது மட்டுமல்ல, சோழர்களுடைய காலத்தில் பல நீர்நிலைகள் வெட்டப்பட்டன. பல ஏரிகள் புதிதாக உண்டாக்கப்பட்டன. சோழருடைய காலம் ஒரு விதத்திலும் பொற்காலம். ஏனெனில் இக்காலத்தில்தான் உரையாசிரியர்கள் தோன்றி பழந்தமிழ் நூலுக்கு உரையும் எழுதினார்கள். சோழருடைய காலத்தில் பல இலக்கியங்களும் உண்டாயின. பெரிய புராணம், கம்பராமாயணம், ஒட்டக்கூத்தரின் மூவருலா, கலிங்கத்து பரணி, கலம்பகம், பரணி, கோவை, எண்ணற்ற நூல்களும் இவருடைய காலத்தில் தோன்றியன என கூறலாம். சோழ பேரரசு 450 ஆண்டு காலம் நீண்டிருந்த ஒரு பேரரசாகும். இதில் பெருமை மிக்கவனாக விளங்குபவன் மும்முடி சோழனின் களிறு என்று அழைக்கப்படக்கூடிய ராசேந்திர சோழன். கடல் கடந்து பெரும் நிலப்பரப்பையே தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தான். கங்கை கொண்டான் கடாரம் வென்றான். அவனுடைய பிறந்த நாளில் அவனை நினைவு கூற வேண்டிய இச்சிறு காணொளி. அவனுடைய தலைமுறையினரும் இன்றும் ஏதோ ஒரு மூலையில் வறுமையில் உழன்று கொண்டுதானே இருக்கின்றார்கள். இதை குறித்து இன்னும் நாம் பேசலாம். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.